இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, இது கிடைச்சா போதும்பா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிரகங்கள் ரீதியாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்கள் சந்திச்சுக்கிருக்கேன். என்னுடைய பொருளாதாரம் ஒரு வளம் அடையக்கூடிய அளவுக்கு எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உறுதியாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க பார்த்தீங்களா, என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எப்போ தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, இது இந்த மாதமாச்சும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா, இவ்வளோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து இருக்கு. கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது, கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது வந்து பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா, வந்து 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தாச்சும் தாகம் அடங்கும்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா, உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள. கடக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது, அதாவது அப்பாவின் முழு பாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு நாட்களாக நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், கடகராசினாலே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே உச்சமடைகிறார், கடகராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ
பொதுவாகவே அப்பா மேலே உயிருக்கு உயிராக இருப்பீங்க. அவ்வளோ தூரம் ஒரு முழுமையான பாசத்தை காட்டக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அப்பாவின் பாசம் முழுமையாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் அல்லது 5 வருட காலமாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு, இல்லை அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க வரவே இல்லை, ஸோ இப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்துச்சுன்னா அது முழுமையாக சரியாகி அப்பாவின் முழு ஆசீர்வாதமும் அப்பாவின் முழு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த பிப்ரவரி மாதம் 2026. அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏதேனும் சொத்துக்கள் கிடைக்கணும், அந்த சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி சின்னமண்ணாமாகி ஏண்டா காதல் பண்ணோம், காதல் பண்ண பிறந்தாண்டா வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய காதலர் அல்லது உங்கள் காதலி உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய நிலைகள் மாறுபட போகிறது என்பது உண்மை. ஸோ காதலில் சிக்கி தவிக்கிற கடகராசிக்காரங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் அசால்ட்டாக இது அப்புறம் பண்ணுவோம், இந்த படிப்பை வந்து பிரகாட்டி படிக்கலாம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற பிரகாட்டி எழுதலாம்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நன்மதிப்பு உறுதியாக குறைக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருங்க. அதுக்கடுத்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் கடகராசிக்காரங்க பொதுவாகவே தலையிடக்கூடாது. ஸோ அப்படி தலையிடும் போது தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன அழுத்தம் வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக இருக்கணும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.